ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதுசா ஒன்று வாங்கியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நானே பார்த்து பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். நீங்களாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, இதெல்லாம் இன்னுமா இருக்கு அப்படின்ட்டு. நீங்களே பாருங்க என்னன்னு. காய்ஸ், நான் சின்ன வயசுல எப்படி பேக் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் பேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் ரெக்கார்டர். நான் 1ஆப்லேருந்து 2ஆப் வரைக்குமே இது ஒரு கிளாஸாகவே நடத்துனாங்க. அதாவது மியூசிக் கிளாஸில் பாட்டெலாம் சொல்லி கொடுப்பாங்க. அதில் இது ஒரு போர்ஷனாக வரும். இதில் அந்த டைம் என்னால் வாங்க முடியாது. நிறைய பேர் வச்சுருப்பாங்க. டீச்சர் கேட்பாங்க, உன்னோட எங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை டீச்சர், நான் இன்னும் வாங்கலை அப்படின்னு சொல்லியே நான் ஓட்டியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு சரியாக யூஸ் பண்ண தெரியாது. ஸோ என்ன பண்ணுவேன், நான் அவன்கிட்ட இருந்து நான் யூஸ் பண்ணி நான் பேர் வைக்கப்பேன். ஸோ காய்ஸ், ரெக்கார்டர் இது எனக்கு தெரிஞ்சு இது எப்போ நான் கடைசியாக யூஸ் பண்ணேன்னு எனக்கே தெரில. இது ஊதி ரூப அதே சவுண்டு தான். காய்ஸ், இது வச்சு தான் ஸ்குவிட் கேமில் அந்த ஸ்குவிட் கேமோட மியூசிக் அவங்க வாட்சிருந்தாங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மியூசிக்கை நான் உங்ககிட்ட வாட்சி காட்ட போறேன். இதில் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது க்ளீன் பண்ணுறது. ஆனால் இது வரைக்கும் நான் இதை வச்சு க்ளீன் பண்ணதே இல்லை. இது க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை என்னமோ பஞ்சு என்னமோ இது பண்ணிவிட்டு உள்ளே வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. அப்புறம் இது ஒன்று கொடுப்பாங்க, இந்த ரெக்கார்டரை எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்க. இதில் எத்தனை கீ இருக்குது, ஒரு ஹோலுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். இதெல்லாம் அப்போலாம் பார்க்க மாட்டேன், இப்போ பார்த்தாலும் ஒன்றும் புரியல. ஸ்குவிட் கேம் இந்த வாரம் வரப்போகுது. ஸோ அது ஸ்பெஷலாக இன்னைக்கு நான் அந்த மியூசிக்கை வாசிக்க போகிறேன். இன்னைக்கு வாசிச்சு காட்டுனா பாருங்க. ஓகே, சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, நான் முதல்ல பார்த்துக்கிறேன் காய்ஸ். இருங்க வருது. ஓகே, பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஐயோ, 1 2 3 4. ஐயோ, இது கஷ்டம் போலையே. காய்ஸ், கொஞ்சம் டைம் கொடுங்க. இதில் எப்படியோ கற்றுக்கிறேன். இந்த சின்ன ஓட்டையில எனக்கு எப்படி கரெக்டாக அந்த விரல் கரெக்டாக மூட மாட்டேங்குது. அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டம். சரி ப்ரோ, இதை வச்சு நீங்கள் வேற என்னலாம் வாட்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மியூசிக் வச்ச? ஐயோ, அது ஏதோ ஒரு பாட்டு காய்ஸ். இருங்க, இந்த மியூசிக் நான் ஒன்று வாசிக்கிறேன். அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதை வாசிச்சாலும் எல்லாம் கை தட்டுவாங்க அந்த டைமு. பெரிய சாதனை பண்ண மாதிரி நம்மள ஒரு ஏஆர்ரஹ்மான் மியூசிக் மாதிரி ஆயிடுவோம் அப்படிலாம் நினச்சிருப்பேன். எனக்கு மியூசிக் ரொம்பவே பிடிக்கும். இதை நான் வாசிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, எப்போ நீ மட்டும் கரெக்டாக வாசிச்சு அப்படின்ட்டு. என்னடா ரெண்டே கீ தான், இதை ஏற்றணும். இது மட்டும் தான் எனக்கு தெரியும். இன்னொன்று தான் வாசிக்கிறேன். இது மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற ஒன்று வாசிச்சேன் காய்ஸ். அது நான் ஃபுல்லாக கூட வாசிக்கல. அது பாதி வாசிச்சதுக்கே எல்லாம் கை தட்டினாங்க. அது வருதான் நான் பார்க்குறேன். வந்துச்சா? இது என்ன பாட்டுன்னு நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா கொஞ்சம் நானே சொல்லிடுறேன். இன்னொரு தடவை வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. இது நான் சும்மா யதார்த்தமா வாசிச்சேன். ஸ்கூல்ல எல்லாமே திரும்பி பார்த்தாங்க, இப்படி டேய் யாரா அது வாசிச்சது அப்படின்ட்டு. இது என்ன பாட்டுன்னா, ஒவ்வொரு பூக்களுமே இதை மட்டும் தான் நான் வாசிச்சேன். இது எப்படி எனக்கு வந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு நான் கிளாஸ்ல எல்லாமே அவங்கவுங்க வாசிச்சிருக்கும் போது இதை நான் சத்தமா வாசிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத டைமு. அதுக்கப்புறம் இதை நான் யூஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4ஆப்புக்கு அப்புறம் நான் இதை யூஸ் பண்ணுறது இல்லை. நான் சும்மா கடைக்கு போகிறப்ப இதை பார்ப்பேன், எங்கே ஒரு ரெக்கார்டர் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா நான் ஸ்குவிட் கேமில் தான் நான் பார்த்தேன். ஸ்குவிட் கேமில் பார்க்கும்போது இது ரெக்கார்டர் தானே அப்படின்ட்டு அப்போ தான் நான் பார்த்தேன். ஓகே, அட்லீஸ்ட் எப்பயாச்சும் ஒரு நாள் இந்த ரெக்கார்டரை வாங்கி இந்த மியூசிக் நம்ம எப்பயாவது வாச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வாச்சிருக்கேன். காய்ஸ், இந்த வீடியோவில் நான் ஸ்குவிட் கேம் மியூசிக்கை நான் வாசிச்சே ஆவேன். ஓகேவா? எஃப்க்கு போகிறேன். ஏன்டா பிஏல இருந்து ஏன்டா எஃப்க்கு போகிறீங்க? வர மாட்டேங்குது.
காய்ஸ் யூடியூப்ல பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு வந்து அஞ்சலி அஞ்சலி பாட்டு வாசிச்சிருக்கு. அது நான் சும்மா ட்ரை பண்றேனே, வராது இருந்தாலும் ட்ரை பண்றேன். வரவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு நல்லா வாசிச்சு. once again. ஆனா இதுவே எக்ஸாக்ட்டா வந்துச்சான்னு தெரியல. இதெல்லாம் எழுதி வச்சு தான் கைஸ் நம்மளாம் கற்றுக்கணும்.